திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தலைமை ஆசிரியர் வீட்டில் மிளகாய் பொடி தூவி நகை திருடு போனதாக நாடகமாடிய பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகர் திலகத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் நேக்காக பிளான் போட்டு தொக்காக சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த NGO நகரைச் சேர்ந்தவர் ஜோசப். அவருடைய மனைவி திருப்பத்தூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் உள்ள தாயை பார்த்துக் கொள்ள பத்மினியை வேலைக்கு வைத்துள்ளனர். சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவரும் வழக்கம் போல வேலைக்கு சென்றனர். அப்போது திடீரென ஜோசப்பிற்கு வந்த செல்போன் அழைப்பில் பணிப்பெண் பத்மினி பேசியுள்ளார். வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி அவரின் தாயார் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்று விட்டதாக கூறியுள்ளார். மேலும் தடுக்க முயன்றபோது தனது நகைகளையும் மர்ம நபர்கள் பறித்து சென்று விட்டதாக கூறியுள்ளார். பதறிப்போன ஜோசப் உடனே வீட்டிற்கு வந்தார். தாய் அணிந்திருந்த 6 சவரன் நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. உடனே அது தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ஜோசப் புகார் அளித்தார். வழக்கு பதிந்த போலீசார் சம்பவ வீட்டில் இருந்து விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடந்ததாகவும் ஜோசப்பிற்கு பத்மினி கால் செய்து சொன்ன தேதியிலும் அங்குள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர்கள் வீட்டிற்குள் வந்து சென்றதற்கான எந்த காட்சிகளும் தென்படவில்லை. மாறாக பணிப்பெண் பத்மினியின் நடவடிக்கையிலும் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. முதலாளியின் அம்மா நகை திருட்டு ஏதோ தனக்கு நேர்ந்த பெரிய இழப்பு போல குமுறி குமுறி அழுதுள்ளார். ஓவர் ஆக்டிங் கொடுத்து ஓவர் டவுட்டில் சிக்க பத்மினியை லாக் செய்து விசாரித்தனர். உண்மையை சொன்னால் விட்டு விடுகிறோம் என கூற அதுவரை அழுது கொண்டிருந்த பத்மினி அழகாக ஒவ்வொன்றாக ஒப்பித்துள்ளார். திருட்டிற்காக நேக்காக பிளான் போட்டு மூதாட்டி அசந்த நேரம் அவரது கழுத்து மற்றும் கைகளில் அணிந்திருந்த நகைகளை உருவியுள்ளார் பத்மினி. மேலும் தன்னுடைய நகையையும் கழற்றி மொத்தமாக கழிவறைக்குள் மறைத்து வைத்துள்ளார். பின்னர் வீடு முழுக்க மிளகாய் பொடியை தூவி சீன் கிரியேட் செய்துள்ளார். மெகா சீரியலுக்காக சம்பவம் அம்பலமாக நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த போலீசார் நாடக புயல் பத்மினியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.